வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப முதலில் ஞான பயணத்திற்கு உங்களின் உங்க நம்பிக்கைக்கு பிறகுதான் நீங்க குருவே தேட முடியும், அடைய முடியும். இப்ப இந்த குரு அடையறதுக்கு முன்னாடி இடையில ஒண்ணு இருக்கு. எல்லாரையும் கெடுக்கக்கூடியது இந்த ஆண் பெண் மயக்கம். ஆண் பெண் மயக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காந்தி உபதேசத்துக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது ஈவினிங் ஆனா அப்படி நடந்து வந்து உபதேசம் பண்ணதுக்கு வருவார். இருந்த இடத்துல வரும்போது ரெண்டு பக்கமும் பெண்கள் தான் இருப்பான். இந்திரா காந்தி இன்னொரு பெண்ணு, இவங்க தோல்ல கைய போட்டுட்டு அவங்களோட சேர்ந்துதான் அவர் வருவார். இந்த பொண்ணு ஒரு 15-16 வயசு, அவருக்கு ஒரு 68-69 வயசு இருக்கும். தோல்ல கை போட்டு பேசிக்கிட்டே திரும்ப நடந்து வருவா. அங்க போய் உட்கார போற. வெளியில என்ன கமெண்ட் தெரியுமா? பாருங்க கிழவனுக்கு ஆசையப்ப ஏன் பொம்பளைக்கு அதுவும் இளமையான பிள்ளைகளுக்கு தோல்ல கை போட்டாதான் இவருக்கு நடக்க முடியுமாமா? இவர் என்னத்த சொல்ல போற? இவர் என்ன உண்மைவாதி? நிறைய கமெண்ட் காந்தியை பத்தி இது யாரும் சொல்ல முடியும்? எந்த பாத்திரத்தில் என்ன தண்ணி இருக்கிறதோ அதைதான் நம்ம எடுத்து வெளியில போட்டோம். அப்ப உங்க உள் மனசுல என்னதை நீங்க வச்சிருக்கிறீங்களோ, அறுவடை பண்ணி இருக்கிறீங்களோ அதுதானே செலவு பண்ண முடியும். அப்போ நீங்க கெட்டு போயிருக்கிறீங்க, அதெல்லாம் கொப்பளிக்கிறீங்க. அவர் யாருக்கு தோல்ல கை போட்டா என்ன? ஐயா வந்துட்டாருப்பா, நம்ம போய் ரெடி ஆகும். நீ அதெல்லாம் பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள நீ அழணும். அவர் தோல்ல கை போட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் பாரு, ரொம்ப இளமையான அழகான பொண்ணு. உருப்படுமா? ஞானம் கிடைக்குமா? அப்ப ஞானத்தில் முதலில் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மீது நம்பிக்கை இருக்குது. அப்பதான் அடுத்தவங்களே நம்ப முடியும். நான் அது கூட சொல்லிருப்பேன், அடுத்தவங்களெல்லாம் நம்மள்ட்ட குருவை தான் நம்பணும் இல்லையா? அப்ப உங்களை நம்புறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை சுத்தப்படுத்தினாதான் உங்களை நம்ப முடியும். இல்லைன்னா உங்கள்ட்ட என்ன வரும்னா, கெட்டதும் தப்பும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய முந்தைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவமே இருக்காது. ஒரு குரு கிடைச்சிருக்க மாட்டார், உபதேசங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்போ உங்களுடைய பழக்க வழக்கம், உங்க பயணம், உங்க அனுபவம் எல்லாம் தப்பு தப்பா இருந்திருக்கும். அப்ப அந்த கலரை வச்சு இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாயம் பூசுவீங்க. அப்ப இந்த உண்மைப்பாடு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்க அதே போலயே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப இங்க யார் தவறு? உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துவது, உங்களை நீங்கள் நம்புவது. அப்ப நீங்க நம்பணும், நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையில என்ன கிடைச்சது, என்ன நடந்தது. அப்ப நமக்கு இப்ப ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, இந்த வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிடலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாறணும், நம்ம சுத்தமாகணும் இல்லையா? ஊர் எக்கேடு கேட்ட உனக்கு என்ன? நீ சுத்தமாயிரு. அதான் வள்ளுவர் சொல்றார், நல்லார் ஒருவர் ஊழலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நீ ஊர் கெட்ட கவலையே படாது. நீ நல்லவனா இருந்தா ஊர் நல்லதா மாறிடும். நல்லவனுக்கு நல்லதுதான் நடக்கும் இல்லையா? உன் கையில தான் இருக்குது. உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஊர் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கிறது. நீ நல்லவனாக இருக்கும்பா. அப்போ இந்த ஞான பயணத்துல இது ரொம்ப தேவை. அவன் ஞான பயணத்துல சும்மா கண்ணை பூத்திட்டு இருக்கிறது, தியானம் பண்றது, நமக்கு உள்ள போறதெல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்ட். பிஃபோர் தட் பிரிலிமினரி நீங்க என்ன பண்ணணும் இல்லையா? நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவோம், நம்மை நாம் உணர்வோம், தன்னைத்தான் அறிவது, இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் உங்களை முதலில் நீங்க நம்புங்கள். அந்த நம்பிக்கைக்கு அடுத்த கட்டம் எதுன்னு சொன்னா ஆண் பெண் பேச்சு. இது அகற்ற முடியாத ஒரு விஷயம். உலகம் பூரா நம்ம ஊர்லதான், அடுத்த ஊர்லதான் இல்லை, எந்த ஊர்ல போனாலும் ஆம்பளையும் பொம்பளையும் தான் வாழ்க்கை. அந்த ஆண் பெண்களுடைய பார்வையை தயவு செய்து நீங்க வெளியில எடுத்தாதான் ஞானத்துக்குள்ளே நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, நிறைய இடங்கள்ல இந்த இவர் கூட அதான் இறங்கினார். அப்புறம் பின்னாடி தப்பா போட்டாங்க. பெரிய சிஸ்டம் அது. ஓசோ என்ன பண்ணாரு, வந்தாங்கன்னா ஏதாலும் ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்குவாரு, இவரு ஆண் உட்காரு, ரெண்டு பேரும் நேர கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். இவங்க கஷ்டம் கேட்கணும், அவருக்கு பதில் சொல்லணும். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு வித்தை தெரியுமா அது? உடனே நிறைய கமெண்ட் எல்லாம் என்ன வந்துட்டுனா, உங்களையும் தான் பார்த்துட்டு இருக்க சொல்றாரு, அங்க வியாபாரம் நடத்துறாரு, பணம் பறிக்கிறார். அட பைத்தியக்கார பசங்க, அவன் திருந்தவே மாட்டீங்க. இன்னும் நீ பாதாளத்துக்குள்ளதான்
அதாவது எலியினுடைய குணம் எது? வலை பெஞ்சுக்கிட்டே போகும், பிரிச்சுக்கிட்டே போகும். நீ மண்ணு பிச்சு 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 உள்ளதான் போக பார்ப்பீங்களே தவிர மகத்துவத்தை மகிமையை பார்க்க மாட்டேன். உடம்ப தானே பாக்குறீங்க, இந்த உடம்ப விட்டு வாழ்றதுக்கு தானே வரும் இல்லையா? என்றோ நாளையோ என்றோ என் வாழ்வுன்னு அந்த சிந்தனை வேணும். அவனுக்கு உடம்ப பாக்குறதுக்கு ஞானம் எதுக்கு தேவை? அங்கேயே வரீங்க, நீங்க அங்க வரக்கூடாது. உடம்புனா நீ எப்படியும் கெட்டு போற வாழ்க்கையை தான் போ. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அங்க உடம்பு இல்ல, இங்க மனம்தான். மனம்தான் மனதிலையும் பதிவு இருக்கிறது. அழிப்பதற்கு அறிவை பிடிக்கிறது தான் இங்க வாரம். இங்க அறிவை விலை பேசிட்டு மனதை அடமானம் வச்சுட்டு உடம்ப நம்பிட்டே வந்தா உடம்புல என்ன இருக்கு? காத்தடிச்ச வாயு. இது காத்தடிச்ச பையடா இல்லையா? அப்ப அந்த தெளிவு இங்க வராத போது எப்படி ஞான பயணம் போக முடியும்? நான் இவ்வளவு வருஷம் இருக்கேன், அவ்வளவு வருஷம் பண்ண அது பண்றேன்னா கண்ணை புத்திட்டு கனவு கண்ட வாழ்க்கை தான். எனவே ஞான வாழ்க்கைக்கு வருகிற பொழுது தெளிவாக இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள், உண்மையை நாடுங்கள் இல்லையா? அதன் ஞான பயணத்திற்குள்ள அந்த அனுசரணைகளை அணுகுமுறைகள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வித்தை பயணிக்கணும் என்றால் விதி தெரிந்தாக வேண்டும். விதி தெரியவில்லை என்றால் வித்தையில் நாம் பயணிக்க முடியாது. ஞான பயணத்தில் முதல் கட்டமாக தேவைப்படுவது தன்னைத்தான் நம்புவது. அடுத்த கட்டம் ஆண் பெண் பேதமற்று பார்ப்பது. ஆண் பெண் அதுதான் நான் பல தடவை சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்றேன். விவேகானந்தரை செக் பண்றதுக்கு ரெண்டு பெண்கள் அவங்க வந்து இந்த நீஸ் ரீலர்ஸ், நீஸ் எல்லாம் சொல்லக்கூடியவங்க, மாடலிங் கேர்ள்ஸ், ரெண்டு பேரும் ரொம்ப அழகான பெண்ணுங்க. அதை உள்ள விட்டான் நீடா. அப்ப அந்த ரெண்டு பெண்களும் நீடா ட்ரை பண்றாங்க, நிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அவர் அப்படியே தியானத்துல கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கிறார், அசையவே இல்லை. அதுதான் ராஜயோகம். சும்மா பார்த்துக்கிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டார், பண்ணிட்டார், போனாருன்னா இல்லையா? ராஜயோகம் எது? ஆண் பெண் பேதம் தாண்டுவது, அதை நிரூபிச்சார். அதுக்கு பிறகு அவருக்கு அங்கீகாரமே கிடைத்தது. அதனால பொம்பளைகிட்ட பேசக்கூடாது, ஆம்பளைகிட்ட பேசக்கூடாது, பொம்பளை இம்பளை. ஆனா தப்பாக எண்ணங்களை வைத்து பழகாதீர்கள். அது உங்களுக்கும் தவறு, அவர்களுக்கும் ஆபத்து இல்லையா? புரிய வை, அன்பை புரியவை. இப்ப நம்ம வந்து பயணம் வந்து எதுல போறோம்னா ஞானத்தை நோக்கி போறோம். ஞானம் எதுக்குன்னா பிறப்பற்று போவது. ஏன் பிறப்பற்று போவோம்னா இறைத்தை சேருவோம். எவ்வளவு பெரிய உதவிக்காக நம்ம நிக்கிறோம். நம்ம தேடுறதும் மிகப்பெரிய பொக்கிஷம். இறை நிலைன்னா சாதாரணமா. அப்ப அந்த நிலைக்கு நம்ம போக போறோம். நம்மளை எவ்வளவு கர்மம் மூடி வச்சிருக்குது. வள்ளலார் சொன்ன மாதிரி 7 திரை தாண்டி 7 கடல் தாண்டி போக வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாய திரைகள் எல்லாம் கிழிச்செறியக்கூடியது. அப்ப அதுக்கு நாம முயற்சி பண்ணாம அப்படியே தான் இருப்பேன். நான் இறைவன்கிட்ட பேசிடுவேன், இறைவன்கிட்ட போயிடுவேன். கண்ணை பத்திட்டு கதை விடுறாங்க. எந்த காலத்துக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்கும். இதை விட முட்டாள்தனம் உலகத்துல. அவங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது? நமக்கு அறிவில்லைங்கிறத நம்ம முதல் உணரணும். அப்பதான் அறிவையை அடைய முடியும். அதை நம்ம உணராத வர அறிவை வாங்கவே முடியாது. அதான் நம்பிக்கை. நம் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்ம தரம் நமக்கு தெரியணும். தகுதி தராதெல்லாம் தெரிஞ்சு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு. எதை பேசும்போதும் உன் தகுதி தராதெல்லாம் தெரிஞ்சு பேசுதான்பா. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேச போறோம், நமக்கு என்ன தெரியும். அதே மாதிரி ஞான வாழ்க்கையை நமக்கு என்ன தெரியும், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் நம்மை நாம் நம்ப வேண்டும். நம்மளை ஆட்டம் பார்ப்பது, அசைத்து பார்ப்பது என்பது இந்த ஆண் பெண் பேதம் தான். இந்த ஆண் பெண் பேதத்தை ஜெயிக்கின்ற போதுதான் குருவையே நீங்கள் உணர முடியும். அதுவரை குரு கிடைச்சா கூட, ஏன்னா சில இடங்கள்ல பொம்பளை கூட குருவா இருக்கிறாங்க. அப்ப அங்க பொம்பளைகிட்ட போய் இப்ப நிறைய இந்த லேடி டீச்சரை பார்த்து பசங்க எல்லாம் சொல்லி அடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தவறு. அந்த ஆரம்பத்திலேயே அங்க சொல்லிக் கொடுக்கணும், இது பாடம் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது, இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஆனா ஜாலியெல்லாம் வைக்கிறாங்க, திரைப்படமே எடுக்கிறாங்க. பாடமே அதுதான். டீச்சருக்கு பாலுமேந்திராவும் ஒரு படம் எடுத்தார், டீச்சரை 4 பசங்க லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளவு இந்த நிலைகள்லாம் வெளியில சொல்லலாமா? நம்ம ஏதோ தப்புன்னு சொல்லும் போது அது தப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். தப்ப பேசாத, நீ பேசாமலே விட்டுப்பா, அப்படியே மறைஞ்சிரும்.
நீ தட்ட 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 அது வளர்ந்து கொண்டே இருக்கும். தொடவே இல்லைன்னா கெட்டு போயிடும். குற்றத்தை சொல்லவே கூடாது. அப்படியே விட்டுருங்க. அது தானா போயிடும். நீ அதை பேச சொல்ல 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 அது பரவி கொண்டே இருக்கும். அது ஒரு தொற்று நோய் மாதிரி. எனவே ஆண் பெண் பேதம் என்பது ஞானத்தில் உள்ளவர்களுக்கு, ஞானிகளுக்கு கிடையவே கிடையாது, கூடவே கூடாது என்று சொல்லி இந்த ஞான பயணத்தினுடைய நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வும்